This is Kural Media, your trusted source for global news. இது குரல் மீடியா செய்திகள். வடக்கு ஆப்பிரிக்காவில் மொராக்கோவின் நிலப்பரப்பை ஒட்டியுள்ள சியூட்டா என்ற சிறிய ஸ்பானிய நகரத்தை நோக்கி பல்லாயிரக்கணக்கான மக்கள் அகதிகளாக படையெடுத்த நிகழ்வு வெறுமனே ஒரு எல்லை தாண்டும் பிரச்சினை அல்ல. மாறாக அது பல நாடுகளின் நலன்களும் வரலாற்று பகைகளும் நவீன புவிசார் அரசியலும் பின்னி பிணைந்த ஒரு மாபெரும் சர்வதேச அரசியல் சதுரங்க விளையாட்டாகும். சுமார் 6 மைல் பரப்பளவே கொண்ட இந்த சிறிய நிலப்பகுதி இன்று ஒட்டுமொத்த உலகத்தின் கவனத்தையும் ஈர்த்துள்ளதன் பின்னணியில் மிக ஆழமான பல பரிமாணங்கள் உள்ளன. இந்தியாவில் பிரிட்டிஷார் மற்றும் பிரெஞ்சுக்காரர்களின் குறிப்பாக புதுச்சேரி காலனித்துவ ஆதிக்கம் எப்படி இருந்ததோ அதே போன்றதொரு வரலாற்று பின்னணியை ஆப்பிரிக்க நாடுகளும் கொண்டுள்ளன. ஆப்பிரிக்க கண்டத்தை ஐரோப்பிய நாடுகள் தங்களுக்குள் கூறு போட்டு சுரண்டிய காலத்தில் மொராக்கோ நாடானது ஸ்பெயின் மற்றும் பிரான்ஸ் ஆகிய நாடுகளின் கட்டுப்பாட்டில் இருந்தது. பின்னர் காலமாற்றத்தாலும் ஐக்கிய நாடுகள் சபையின் உருவாக்கத்தாலும் ஐரோப்பிய நாடுகள் ஆப்பிரிக்காவிலிருந்து வெளியேறிய போது ஸ்பெயின் முழுமையாக வெளியேற மறுத்துவிட்டது. மொராக்கோவின் நிலப்பரப்பில் அமைந்துள்ள சியூட்டா மற்றும் மெலிலா ஆகிய 2 மிக முக்கிய துறைமுக நகரங்களை ஸ்பெயின் தன் வசமே தக்க வைத்துக் கொண்டது. மொராக்கோ எத்தனையோ முறை ஐக்கிய நாடுகள் சபையில் போராடியும் இந்த நிலப்பகுதிகளை ஸ்பெயின் விட்டுக் கொடுக்கவில்லை. இவ்வாறு ஸ்பெயின் பிடிவாதமாக இந்த நகரங்களை தக்க வைக்க காரணம் நில ஆசை அல்ல, கடல் ஆதிக்கம். மத்திய தரைக்கடலையும் அட்லாண்டிக் பெருங்கடலையும் இணைக்கும் மிக முக்கியமான கடல்வழி பாதையான ஜிப்ரால்டர் நீரிணை இந்த பகுதியில்தான் அமைந்துள்ளது. ஈரானுக்கு எப்படி ஹார்முஸ் நீரிணை முக்கியமோ அதே போல ஐரோப்பாவிற்கு இந்த ஜிப்ரால்டர் நீரிணை முக்கியமாகும். உலக வர்த்தக கப்பல்கள் இந்த பாதை வழியாகத்தான் பயணிக்க வேண்டும். எனவே சியூட்டாவை தன் கட்டுப்பாட்டில் வைத்திருப்பதன் மூலம் அந்த மாபெரும் கடல் வர்த்தக பாதையையும் பாதுகாப்பையும் ஐரோப்பிய ஒன்றியமும் ஸ்பெயினும் தங்கள் முழு கட்டுப்பாட்டில் வைத்துள்ளன. இதனை மொராக்கோவிடம் இழக்க ஐரோப்பிய நாடுகள் ஒருபோதும் தயாராக இல்லை. இந்த சூழலில் அகதிகளை ஆயுதமாக மொராக்கோ தற்போது பயன்படுத்தியுள்ளது. ஜூலை 30 மற்றும் 31 ஆகிய தேதிகளில் ஒரே நாளில் சுமார் 65,000 பேர் மொராக்கோவிலிருந்து சியூட்டாவிற்குள் நுழைய முயன்றனர். இது தன்னிச்சையாக நடந்த ஒரு நிகழ்வு அல்ல. அகதிகளை லாரிகளில் ஏற்றி வந்து எல்லையில் இறக்கிவிட்டதும் மொராக்கோ ராணுவம் இதனை தடுக்காமல் வேடிக்கை பார்த்ததும் இது மொராக்கோ அரசால் திட்டமிட்டு அரங்கேற்றப்பட்ட ஒரு செயல் என்பதை அப்பட்டமாக காட்டுகிறது. குறிப்பாக தற்போதைய மொராக்கோ மன்னர் 6ஆம் முகமது அரியணை ஏறிய நாளான த்ரோன் டே அன்று இந்த சம்பவம் நடந்திருப்பது ஸ்பெயினுக்கு எதிரான மொராக்கோவின் வலிமையான எதிர்ப்பை பதிவு செய்யும் ஒரு குறியீடாகும். இந்த திடீர் அகதிகள் படையெடுப்பிற்கு மிக முக்கிய காரணம் மேற்கு சஹாரா விவகாரத்தில் ஸ்பெயின் எடுத்த நிலைப்பாடாகும். மேற்கு சஹாரா பகுதியை மொராக்கோ தனது சொந்த நிலப்பகுதி என உரிமை கொண்டாடுகிறது. ஆனால் பொலிசாரியோ முன்னணி என்ற அமைப்பு மேற்கு சஹாராவின் சுதந்திரத்திற்காக மொராக்கோவை எதிர்த்து போராடி வருகிறது. இந்த சூழலில் ஸ்பெயின் பொலிசாரியோ முன்னணியின் தலைவரான இப்ராஹிம் காலிக்கு தன் நாட்டில் மருத்துவ சிகிச்சை அளித்து அடைக்கலம் கொடுத்ததுடன் ஸ்பெயின் பிரதமர் அல்ஜீரியாவிற்கு சென்று அவர்களை சந்தித்ததும் மொராக்கோவிற்கு கடும் கோபத்தை ஏற்படுத்தியது. அதன் விளைவே ஸ்பெயினை பணிய வைக்க அகதிகளை ஒரு பேராயுதமாக மொராக்கோ பயன்படுத்திய நிகழ்வாகும். இந்த விவகாரத்தில் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவின் மறைமுக பங்கும் இருப்பதாக சர்வதேச அரசியல் விமர்சகர்கள் கருதுகின்றனர். மத்திய கிழக்கில் இஸ்லாமிய நாடுகளுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையே உறவை ஏற்படுத்தும் நோக்கில் அமெரிக்கா கொண்டு வந்த ஆப்ரகாம் ஒப்பந்தத்தில் ஆப்பிரிக்காவின் இஸ்லாமிய நாடான மொராக்கோவும் கையெழுத்திட்டுள்ளது. இதனால் மொராக்கோ, இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா ஆகிய 3 நாடுகளும் நெருங்கிய நட்பு நாடுகளாக செயல்படுகின்றன. மறுபுறம் காசாவில் இஸ்ரேல் நடத்தி வரும் தாக்குதல்களை இன அழிப்பு என மிக கடுமையாக விமர்சித்த ஐரோப்பிய நாடு ஸ்பெயின். மேலும் ஈரான் மீதான அமெரிக்காவின் நிலைப்பாட்டையும் ஸ்பெயின் எதிர்த்தது. இந்த முன்விரோதத்தின் காரணமாகவே ஸ்பெயினுக்கு நெருக்கடி கொடுக்க அமெரிக்காவும் இஸ்ரேலும் மொராக்கோவை தூண்டிவிட்டிருக்கலாம் என்ற சந்தேகம் வலுவாக உள்ளது. இதை மெய்ப்பிக்கும் வகையில் இஸ்ரேலின் தேசிய பாதுகாப்பு அமைச்சர் இத்தமார் பென்க்வீர் மனித உரிமைகளை பற்றி பேசும் ஸ்பெயினுக்கு மனிதாபிமானத்தை காட்ட ஒரு நல்ல வாய்ப்பு கிடைத்துள்ளது என அகதிகள் படையெடுப்பை வைத்து நக்கலாக பதிவிட்டிருந்தார். இந்த அகதிகள் விவகாரம் ஸ்பெயினோடு முடிந்துவிடவில்லை. உலகளாவிய அளவில் வலதுசாரி அரசியலுக்கு இது பெரும் தீனியாக அமைந்துள்ளது. அமெரிக்க அதிபர் தேர்தலில் போட்டியிடும் டொனால்டு டிரம்ப்
ஸ்பெயின் நிலவரத்தை சுட்டிக்காட்டி எல்லைகள் பாதுகாக்கப்படாவிட்டால் அமெரிக்காவிற்கும் இந்த நிலைதான் வரும் என தனது தேர்தல் பிரசாரத்திற்கு இதனை மிக லாவகமாக பயன்படுத்த தொடங்கியுள்ளார். உலகம் முழுவதும் உள்ள வலதுசாரி தலைவர்கள் அகதிகள் வருகையை தேசிய பாதுகாப்பு பிரச்சனையாக உருவகப்படுத்தி அதன் மூலம் தங்களது அரசியல் அதிகாரத்தை நிலைநிறுத்த முற்படுகின்றனர். முன்னர் ஒரு காலத்தில் 8000 பேர் நுழைந்த போதே பெரும் கலவரமாக மாறிய சியூட்டா விவகாரம் இன்று பல்லாயிரக்கணக்கானோரின் வருகையால் உச்சக்கட்ட நெருக்கடியை எட்டியுள்ளது. 48,000 பேரை ஸ்பெயின் திருப்பி அனுப்பியிருந்தாலும் மீதமுள்ளவர்களை கையாள திணறி வருகிறது. இந்நிலையில் ஸ்பெயின் பிரதமர் நேரில் சென்று நிலைமையை ஆய்வு செய்துள்ளார். ஒரு 6 சதுர மைல் நிலப்பரப்பு, ஜிப்ரால்டர் நீரிணையின் ஆதிக்கம், மேற்கு சஹாராவின் உரிமை போர், பாலஸ்தீன விவகாரத்தில் ஸ்பெயினின் நிலைப்பாடு, இஸ்ரேலின் பழிவாங்கும் படலம் மற்றும் வலதுசாரி அரசியலின் எழுச்சி என பல பரிமாணங்களை கொண்ட ஒரு மாபெரும் பூகோள அரசியல் சதுரங்க விளையாட்டு இந்த சியூட்டா அகதிகள் நெருக்கடி. இந்த புவிசார் அரசியல் விளையாட்டு தொடங்கியுள்ள நிலையில் சிறந்த எதிர்காலத்தை தேடி ஓடும் சாமானிய மக்கள் வெறும் அரசியல் பகடைக்காய்களாகவும் பேராயுதங்களாகவும் பயன்படுத்தப்படுவதுதான் தற்போதைய உலக அரசியலின் இருண்ட பக்கமாகும். இதுபோன்ற ஐரோப்பிய நாடுகள் சார்ந்த தகவல்கள் மற்றும் செய்திகளை உடனுக்குடன் அறிய குரல் மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.